சரி, நீ போனது யார் கல்யாணத்துக்கு? என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு. ஆ? 2 பேர் சேர்ந்து தான் படிச்சோம். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். மாப்பிளைக்கு இப்ப மிகப்பெரிய சர்ப்ரைஸ். பார்த்தா அவரே ஷாக் ஆயிருவாரு. என்ன இவன் வந்திருக்கான்? Hi, I bought this for you. யாருவா? He's my ex-boyfriend. And this is for you. கம் திஸ் சைடு. Congrats. நோ தேங்க்ஸ். Congratulations, bye. Sorry, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் வர சொல்லுவேன். இவ்வளவுதானா இல்ல உங்க அப்பா ஏதாவது வேற சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரா? Hi uncle. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப வரைக்கும் ஒன்னு யாருப்பா இங்க கூப்பிட்டது? அதான் அங்கிள், காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாலே உங்க பொண்ணு எல்லாரையும் வர சொல்லியிருந்தாலே. வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடாட்டி எங்க ஊரு பக்கம்லாம் யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாங்கப்பா. எதர்ச்சியா அனுப்பின மெசேஜை பாத்துக்கிட்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். gift கூட வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. பயப்படாதீங்க. சாட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், ரெக்கார்ட் கால்ஸ் இப்படி எதுவும் கிடையாது. முதல்ல உனக்கு என்னமா வேணும்? புஃபே எங்க இருக்கு அங்கிள்? அங்கதான். போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு பின்னாடியே கை கழுவிட்டு அந்த பக்கமா வெளியே போக வழி இருக்கும். போயிடுங்க. யா, லெட்ஸ் கோ. வந்துட்டானுங்க. டேய் சிவா, எங்கடா போயிருந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஹாய். டேய் மது, நான் சொல்லிட்டு இருப்பேன்ல 148 சிவான்னு, இவன் தான்டா இது. I'm Vanilla and she's my cousin Uma Devi. ஆமா, 148 சிவானா உங்களுக்கு என்னது? தெரியாதா? எங்க கிளாஸ் முழுக்க, சாரி எங்க பேட்ச் ஃபுல்லாவே எம்செட்ல 148 மார்க்ஸ் மட்டுமே அட்டெண்ட் பண்ணா. மீதி 12 மார்க்ஸ்க்கு ஏன் அட்டெண்ட் பண்ணல? வெறும் புள்ளி வைக்கிறது தானே? இதே கொஸ்டினே எங்க பிரின்சிபால் கூட கேட்டாரு. மீதி 12 மார்க்ஸ் எதுக்கு அட்டன் பண்ணல? அது எனக்கு வராது சார். ஒன்னு புள்ளி தான் வைக்க சொன்னாங்க, கோலம் ஒன்று போட சொல்ல. தெரியாததுக்கு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணியிருந்தா 2-3 மார்க்காவது வந்திருக்கும்ல. அந்த 2-3 மார்க்கால எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் மாறும் தெரியுமா? 1000க்குள்ள வர ரேங்க் 100க்குள்ள வரும். அப்படி அட்டன் பண்ணனா எனக்கு வராதது கூட வரும்னு சொல்லி ஏமாத்துறது தானே சார்? ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டா, எக்ஸாக்ட்டா இவனுக்கு 148 மார்க்ஸ் வந்துச்சு. பிரின்சிபால் எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க காலேஜ் ஃபுல்லாவே இவனை சைலண்ட் சிவான் தான் கூப்பிடுவோம். அந்த சிவா படத்துல நாகார்ஜுனா சைக்கிள் செயினை எடுத்த மாதிரி எங்கால காலேஜ் ஃபுல்லா ரெவல்யூஷனை கொண்டு வந்தான். சோ நாங்க அதை பத்தி சொல்லணும்னா முதல்ல பூஷன் சாரை பத்தி தான் சொல்லி ஆகணும். சோ கால் மெகா ஸ்டார் ஆஃப் மேக்ஸ், 12 PhD, 3 போஸ்ட் டாக், ஏரோடைனமிக்கல் அண்ட் டிசைன்ல he is the top faculty. He is the chief consultant and aeronautical panel and DISRO and DRO. Guest faculty get IIT space research. அவர் கிளாஸ்க்கு வராருன்னா முதல்ல எல்லாரும் அவங்க டைய தான் சரி பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் புக்ஸ். அந்த டை விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். Good morning, sir. ப்ளீஸ் சிட் டவுன். Thank you, sir. Find the rag to rift ratio if these two vectors are inclined as shown. ஒழுங்கா டை கட்ட கூட தெரியல, நீ எங்க உருப்பட போற? எனக்கு இந்த டை கட்டுறதை விட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கு சார். அப்படின்னு ஒரு பெட். நீ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணனா நீ இந்த காலேஜ்ல இருக்கிறவருக்கு டை கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐ அம் ரெடி சார். ஒருவேளை தோத்து போயிட்டனா நீ இந்த பெஞ்ச் மேல டெய்லி ஏறி நின்னுதான் பாடத்தை கவனிக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் கிளாஸ்க்கு வருவேன், அதர்வைஸ் வரமாட்டேன். ஓகே சார். I'm done, sir. Oh. See? Yeah. Okay. Come here. சூப்பர். எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண பத்தியா? கரெக்ட்டா சால்வ் சார் ரொம்ப கஷ்டப்பட்டான்ல. நீ ஐஐடில படிச்சியா? யா.
பாடன் மை லாங்குவேஜ். பட் இவன் ஒரு பைத்தியக்காரன். சிவாவை பத்தின கரெக்டான இன்ட்ரடக்ஷனை நான் உங்களுக்கு தரேன். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இன்டர்வியூல 3000 பீப்புள்ஸோட காம்படேட் பண்ணி ஃபைனலா 9 பேர்ல ஒருத்தனா செலக்ட் ஆயிட்டான். அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? But you know what happened? Your task is to sell this LED TV to a poor farmer. வாட் ஹேப்பன் மேன்? ஐ கேன் டூ திஸ். ஓ ப்ராப்ளம் தான் என்ன? திஸ் இஸ் எத்திக்கலி ராங். Listen, man. Marketing means 3 C's. Convince, confused, corrupt. Ultimately, at any cost, you need to sell the product. இங்க பாருங்க சார், மார்க்கெட்டிங்னா தேவைக்கு விற்கிறது. தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விற்கிறோம்னா அது மோசம். So you're telling me what marketing is? You're unfit for this. Get out. இவனை பத்தி எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? வறுமை நிரசிகப்பு கமலஹாசனா. இவன் வாழ்க்கையை படமாவே எடுக்கலாம். Chronicles of Shivaன்னு. சிவா, புஷன் சார், எல்லார் கூட சுத்தி இப்படி டைம் வேஸ்ட் பண்றியே, வெக்கமல்ல உனக்கு? எதுக்கு இங்க வந்த? கல்யாண சாப்பாடு சாப்பிடவா? அது இல்ல கெட் சார். அவுட். நாளைக்கு லேப்ல வந்து பாரு. ஓகே சார். ஓ, அவர் தானே உஷன் சார், த சோ கால் மெகாஸ்டார் ஆஃப் மேக்ஸ். எஸ், ஆக்சுவலி இஸ் த கைட் ஃபார் மை தீசஸ். உங்களை கிண்டலா பேசினாங்களே, உங்களுக்கு கோவமே வரலையா? இல்ல, லெட் மீ ஷோ யூ சம்திங் பியூட்டிஃபுல். அவனோட உனக்கு எம்செட்ல மார்க் அதிகமா வந்தது இல்ல? இப்போ என்ன கேச்சிக்கிட்டு இருக்க? சார், ஐ அம் அபவுட் டு பி a CEO of the company. நீ ஏன் சிஇஓ ஆக விரும்புறேன்னு நான் சொல்லட்டுமா? சேலரியும் அதிகமா வரும், அலவன்ஸும் அதிகமா வரும்னு. ₹1 கூட ஏத்தலன்னா நீ சிஇஓவா இருக்க விரும்புவியா? நிச்சயமா மாட்டேன். பட் he is not like that. சம்பளம் இல்லாட்டி வாட் இஸ் அ பாயிண்ட் இன் ஜாப் சார்? That's what. உங்களால எல்லாம் சம்பளம் இல்லாம இருக்க முடியாது. நீங்க உங்க படிப்பு, உங்க புத்திசாலித்தனம், உங்க வேலை, உங்க கெரியர், உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் உங்க சம்பளத்துக்கு அடகு வச்சிட்டீங்க. காஸ்ட்லி லேபரர்ஸ், அவ்வளவுதானே? ரோடு பெருக்கிறவனுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? சம்பளம் மட்டும் தானே. அதுக்காக இவ்வளவு படிச்சீங்க. அல்ஜீப்ரால இருந்து பிதாகரஸ். நீங்க படிச்ச ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கு பின்னாடியும் ஒரு லைஃப் டைம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு நீங்க கொடுக்கற விலை இதானா? அட்லீஸ்ட் அவனாவது படிச்ச படிப்புக்கு ஏதோ பர்பஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். This is my project, Project Vayu. This is hybrid engine combining electrical, air fuel and aerodynamic drag mechanism. இந்த மெக்கானிசம்ல தயாராகிற பிளேனுக்கு விங்ஸ் கீழ நிறைய டர்பைன்ஸ் இருக்கும். அது எலக்ட்ரிக் டக்டட் ஃபேன்ஸ், அதாவது விண்ட் த்ரஸ்ட் மூலியமா எனர்ஜி தயாரிக்கிற ஃபேன். ஒண்ணுமே புரியல.